சிங்கமே உன்னை கண்டேன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு உபன்யாசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து துவங்குகின்றோம். सान्द्रानन्दावबोधात्मकमनुपमितं कालदेशाभदिव्य निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तवद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां. ஸ்ரீயப்பதியான பகவான் அவாப்த சமஸ்த காமன் சமஸ்த வஸ்து விலக்ஷணன் நானாவிதமான அவதாரங்கள் எடுத்தான். இச்சாமீன விஹார கச்சப மகாபூத்ரீன் எதிருச்சாஹரேஹே ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காகுத்ஸ்த ஹேலாஹலின் கிரீடாவல்லப கல்கவாகனதஷா கல்கின்னிதி பிரத்யகம் அப்படிங்கிற அவதாரங்கள் எடுத்ததா சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். இப்பேற்பட்ட அவதாரங்களின் பெருமை, அவதாரங்களின் காரணம், இதெல்லாத்தையும் விவரித்து தான் சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற ஒரு சாத்வீக மகாபுராணமாக கொடுத்தார். 18,000 ஸ்லோகங்கள், 12 ஸ்கந்தங்கள். கேட்கறதுக்கெலாம் நன்னா தான் இருக்குது. 18,000 ஸ்லோகம் நினச்சா இன்றைக்காக ஒரு நாளாவது படிக்க முடியுமா? அது நமக்கு தோண மாட்டேங்கிறது. அவ்வளோ பெரிய மகாபுராணம், பெரிய கிரந்தம், உபபிரம்மணம்னு பேர் அதுக்கு. இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் பிபேத்யல்பஸ்ருதாத் வேதாத் மாமயம் பிரஹரிஷ்யத்தின்னு அப்பேற்பட்ட உபபிரம்மணம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம். அப்பேற்பட்ட பெரிய கிரந்தத்தை சுருக்கமாக கொடுத்தால், எப்போவுமே பாலை நீங்கள் தனியாக குடிச்சேன்னா ஆச்சரியமாக நல்லா தான் இருக்கும். அதே நீங்கள் கார்த்தால ஒரு 6 மணிக்கு ஏற்றிவிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு அடுப்புலேருந்து இறக்கினேன்னா அந்த 10 படிங்கிறது அரைப்படி ஆகி வருது பாருங்கோ. அந்த திரட்டுப்பாலுக்கு இருக்க தனிச்சுவையே சுவைதான். அப்பேற்பட்ட ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற மகாபுராணத்தை கார்த்தால ஏற்றி வச்சார் நாராயண பட்டதிரில். சாயங்காலம் வரும்போது திரட்டுப்பாலாய் ஸ்ரீமன் நாராயணீயமாய் வந்தது. ஆதலால் பால் பாகவதம், நாராயணியம் திரட்டுப்பால். திரட்டுப்பாலுக்கு இருக்கக்கூடிய தனி சுவையே தனி. அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணத்தின் பிரசங்கம் ஒன்று. ரெண்டாவது, பட்டதிரில் தான் எங்கே படித்ததா சொல்கிறார். எப்போவுமே ஒரு சிஷ்ய லக்ஷணம், ஒரு நல்ல ஒரு மாணவனுக்கு இருக்கக்கூடிய தன்மை யாதெனில் ஆச்சாரியனின் பெருமையை பறக்க பேச வேண்டும். அவர் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை பல பேர்கிட்ட ரிங்டோனாக பாஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் குரும் பிரகாஷயே தீமான் மந்திரம் யத்னேன கோபயேத் அப்பிரகாஷ பிரகாஷாபியாம் க்ஷீயேதே சம்பதாயுஷி. குருவின் பெருமையை சொல்லணும், நம்ம என்ன கத்துண்டோங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக பட்டதிரில் எடுக்கிறார். பூகண்டே கேரளாக்கே சரிதியவன் நிஹனிலாம் உத்தரேணைவ நாவா சம்பாதவ்யூதமாத்மே புனருபரி. அதாவது எங்கெங்க படிச்சோங்கிறத சொல்றார். மீமாம்சா சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், அதே மாதிரி ஒரு வேதாந்தம், இதெல்லாம் அச்சுத பிஷராடி திருக்கண்டியூர் நம்பி வாக்கிட்ட படிச்சதா சொல்றார். அதில் ஒருவராய் இருந்தவர் தான் அச்சுத பிஷராடின்னு ஒரு ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனுக்கு நோய் வந்துடுத்து. பல புஸ்தகங்களில் பக்கவாதம்னு போட்டிருக்கா. பல புஸ்தகங்களில் அவருக்கு ருமடைட் ஆர்த்ரைட்டிஸ் இருந்ததா சொல்கிறா. அதில் ஒரு சர்ச்சை எது வந்தது, ஏதோ ஒரு வியாதி வலியால் துடிச்சார், அது போருமே. அச்சுத பிஷராடியின் வலியை சிஷ்யனான நாராயண பட்டதிரில் ஏத்துண்டார். அந்த காலத்தில் அதெல்லாம் உண்டு. ஒரு கிரியைன்னு ஒன்று செய்தால், வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு பாகத்தை செய்தால் இன்னொருத்தர் வலியை நம்ம எடுத்துன்னுடலாம். ஆச்சரியமாக இருக்குல்ல கேட்கறதுக்கே. யாராவது அந்த மாதிரி கடைப்பாடான்னு இருக்குது நம்ம வலியை வாங்கிக்கிறதுக்கு. வாங்கிட்டார். வாங்கின உடனே நாராயண பட்டதிரிகளுக்கு வலி. என்ன செய்வது? வலியால் துடிக்கிறார்.
வலிங்கச்சியே பெருமாளை தான் நினைக்கணும்னு எழுத்தச்சன் துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் அத்தியாத்ம ராமாயணத்தை மலையாளத்தில் வகுத்தவர். அவர் சொன்னார், மீனை தொட்டு கூட்டுகா, மீனை கொண்டு தொடங்குன்னார். மீன்னா மத்ஸ்யம், மத்ஸ்யம்னாலே அவதாரம், மத்ஸ்யாவதாரத்தை கொண்டு தொடங்குன்னு சொல்லப்படியால் பாகவதத்தை ஆதாரமாக வைத்து நாராயண பட்டத்தில் சுருக்கமாக நாராயணியம் பாடத் தொடங்கினார். அதில் தான் முதல் ஸ்லோகம், சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாபதிவ்யா நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தவத்பாதி சாக்ஷாத் குருபவனபுரே. இடத்துல சொல்றார் பட்டதிரில், புருஷார்த்தாத்மகம் நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா, தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் அதெல்லாம் தரவல்ல ஸ்ரீயப்பதி குருவாயூர்ல கார்த்தாலேந்து சாயங்காலம் வரைக்கும் சேவை சாதிக்கிறாரே, அந்த பெருமாளை சேவிக்கிறதுல அந்த ஊர் மக்கள் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கா. ஹந்தன்னு சொன்னாலே நம்ம டே உடோ அப்படின்லாம் சொல்கிறோம் பாருங்க. இப்போ திருநெல்வேலி பக்கம் போனேன்னா எலை அப்படின்பா. அதை தான் ஆண்டாள் 15வது பாசுரத்தில் எல்லே இளங்கிளியேன்னு பாடுறா. கிளியான பெண்ணை ஒத்து பாடும்போது எல்லே இளங்கிளியே, எல்லேங்கிறது மருவி எலைன்னு அடுத்து. அதனால் இதெல்லாம் அந்த பிராச்சீன வார்த்தைகள், அதை நம்ம பேசுகிறோங்கிறதுக்காக கொச்சைன்னு நினைக்கப்படாது. ஒன்று. ரெண்டாவது உடோ அப்படின்னு கூப்பிடுறாப்புல அந்த காலத்து ஹந்த சம்போதனம், அப்பா என்ன பாக்கியம் பண்ணியிருக்கானாராம். புருஷார்த்தம் ஒவ்வொருவருக்கும் மாறலாம். ஆனால் நம்ம ரிஷிகள் ஆச்சாரியர்கள் புருஷார்த்தம்னு சொன்னாலே மோட்சத்தை வச்சுண்டா. மோக்ஷமிச்சேத்து ஜனார்தனாத், கொடுப்பவன் ஜனார்தனன், ஜனியை அர்த்திப்பவன். அப்பேற்பட்ட கிருஷ்ணன் குருவாயூர்ல சேவை சாதிக்கிறதா முதல்ல எடுக்கிறார் பட்டதிரில். எடுத்துட்டு பட்டதிரில் எப்படின்னா, ஒரு மண்டபத்தில் அவரால் எழுந்துக்க முடியாது. பாகவதம் மூலம் படிச்சுட்டு நாராயணியம் எழுதுவர். நாராயணியம் எழுதிட்டு பாடிட்டு அனுபவிப்பர். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு ஆண்டாள் சொன்னது போல் பட்டதிரில் செய்து வந்தார். இப்படி ஒரு அவதாரமாக வந்தது. அதில் கஜேந்திர மோக்ஷ விற்த்தாந்தம்னு ஒன்று வந்தது. கஜேந்திர ரக்ஷாத் வரிதம் பவந்தம். நம்ம திருவல்லிக்கேணி பாசுரம் சென்னை வாசிகளுக்கு தெரியும். நம்ம ஊருக்கே பெருமை திருவல்லிக்கேணி இருப்பதால். தேரெழுந்தூர் ஆண்டவன் ஒரு பெரிய ஆச்சாரியன் இருந்தார். அவருடைய சிஷ்ய கோஷ்டிகளில் பல பேர் இருந்தால், ஒருத்தர் நான் சென்னப்பட்டினம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னாராம். போயிட்டு வாப்பானாராம். வந்த உடனே அவரை பார்த்து கேட்டிருக்கார் ஆச்சாரியன், உறவினர்களை பார்த்தாயா, உன்னுடைய பந்துக்கள் ரிலேட்டிவ்ஸை பார்த்தியா? அவர் சொன்னார், சித்தி சித்தப்பா பெரியப்பா அத்தங்கா அத்திம்பேர் என்னெல்லாம் நமக்கு தெரியுமோ சொன்னார். அழுத்தாராம் ஆச்சாரியன். உறவினர்கள்னு சொன்னது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியை பார்த்தாயான்னு கேட்டேன். பார்த்தசாரதி என்னும் ஆபத் பந்துவை பார்க்காமல் ஆபாச பந்துக்களை பார்த்து விட்டு வந்தாயேன்னு சொன்னாராம். அப்பேற்பட்ட திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி. அது ஆழ்வார் எடுக்கிறார். மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்து கானமர் வேழம் கையெடுத்து அலர கராதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாடமாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேனே. மயிலாப்பூரில் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துடுத்தும் நம்ம வியப்ப வேண்டாம், அப்போவே மாடமாமையிலேன்னு விட்டார் ஆழ்வார். அதனால் அப்பேற்பட்ட பெருமாள் இருக்கார். அந்த பெருமாள் தான் கஜேந்திர வரதனாய் காப்பாற்றினாராம். அதாவது ஆனையின் கால் முதல வாய்க்குள்ளே போயிடுத்து. அது ஆனை ஓன்னு கத்துறது ஆதி மூலமேனு. பெருமாள் வாகனத்தில் விட்டார். கருடன் மேலே வரணும்னு கேட்டால் ஒரு சிஷ்யன் சொன்னானா, ஆனை என்ன புரிஞ்சுன்னு இருக்குன்னா, ஆதி மூலம்னா பரபிரம்மம், பரபிரம்மம்னா கருடன் மேலே வந்தாதான் பரபிரம்மம்னுட்டு. பெருமாள் ஒருவேளை கருடனை விட்டுவிட்டு வந்துட்டார்னா நீ பரபிரம்மம் இல்லைன்னு சொல்லிடுமா. அதனால கருடன் மேலே ஏறி வந்தாராம். புல் ஊர்ந்துன்னர். அது காலன்னா கெட்டியாக பிடிச்சுன்னு இருக்கு. எனக்கு புரியறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் ஆச்சாரியனை போய் கேட்டேன். அவர் சொன்னார், நீ பஜாருக்கு போய் பாரு, ஹேர் கிளிப் ஒன்று விற்கிறது, அது இப்படி தான் விற்குமா. அப்படி பிடிச்சிக்கிறாப்புல இருந்தால் கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தம் நன்னா புரியும்னார். அதனால் பெருமாள் சக்கரத்தை விட்டார், வெட்டினார். இருக்கட்டும், அந்த ஆனை பறிச்ச தாமரை புஷ்பத்தை தன் கையில் வச்சுண்டாராம் பெருமாள். இதை ரொம்ப ஆச்சரியமாக பட்டதிரில் நாராயணியத்தில் கேட்குறார். கிருஷ்ணா, அன்று கஜேந்திரனை காப்பாற்றின போது எடுத்த மலரைத்தானோ நீ கையில் வைத்து கொண்டாய்னு. அதுக்கு பெருமாள் ஆமான்னு தலையாட்டினதா பெரியவாள்லாம் சொல்லுவது உண்டு. கமெண்ட்ரி வியாக்கியானத்திலையும் எழுதியிருக்கா. இப்படி ஒவ்வொரு அவதாரமாக அனுபவித்து வந்தார் பட்டதிரில். முக்கியமானது ஒரு அவதாரம் வந்தது, நிருசிம்ஹாவதாரம். அதை ஆழ்வார் அனுபவிக்கிறார். மிக்க மறையாய் விரிந்த விளக்கை
என்னுள் புகானை புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை தடிகை குன்றில் மிஷையிருந்த அக்காரக்கனியை அடைந்து ஊய்ந்து போனேனே. ஆச்சரியமா வர்ணிக்கிறார் ஆழ்வார். அக்காரக்கனிங்கிறார். அக்காரக்கனின்னு ஒரு பழம் போல இருக்கு, நீங்கள் கேட்டேன்னாலாம் கிடைக்காது. இப்போ ஏதாவது கேட்டு நான் சொன்னேனேன்னு உபன்யாசத்தில் அக்காரக்கனி கொடுப்பானா கொடுக்க மாட்டான். ஆழ்வார் சொல்கிற ஒரு தனி ரெசிபின்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன சொல்கிறார், மண் அதை நன்னா உழணுமா, உழுதுவிட்டு சர்க்கரை இருக்கணும், சர்க்கரையை விதையாக போடணுமா, சர்க்கரை தண்ணி பாய்ச்சுட்டு அதுலேன்னு ஒரு சர்க்கரை துளிர் வருமா, சர்க்கரை இலை வருமா, சர்க்கரை கிளை வருமா, சர்க்கரை மொக்கு வருமா, சர்க்கரை பூ வருமா, சர்க்கரை பழம் வருமா. அந்த சர்க்கரை பழத்துக்கு அக்காரக்கனின்னு பேரான். அதெல்லாம் வருமா சார், சர்க்கரை போட்டால் வருமானா ஆழ்வார் போட்டால் வரும். அதனால் அந்த பழத்துக்கு, சர்க்கரை பழத்துக்கு அக்காரக்கனின்னு பேரான். என்னவா, பொதுவாக பழங்களில் இனிப்பு இருக்கும். இனிப்பே ஒரு பழமானால் எப்படி இருக்குமோ அதை விட பல மடங்கு சுவையானவன் பகவானா. ஆழ்வார் ரொம்ப அழகாக அக்காரக்கனிங்கிறார். அந்த பெருமாள் நிருசிம்ஹன் எப்படி ஆவிர் பவித்தான் அதை நாராயணியத்தில் பட்டதிரில் வர்ணிக்கிறார். ஹிரண்ய கஷிபு ஹிரண்யாக்ஷன். ஹிரண்யன்னு சொன்னாலே பொன், பொன்னை ஒத்த கண்களை உடையவன் ஹிரண்யாக்ஷன். ஹிரண்ய கஷிப்புன்னு அண்ணா தம்பி இருந்தா. ஹிரண்யாக்ஷனை கொன்றபடியால் பகவான் வராக அவதாரம் எடுத்து கொன்றார். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவேங்கிறார் நாச்சியார் ஆண்டாள் திருமொழி. நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் சாதிக்கிறார். இப்பேற்பட்ட பெருமாள் வராக அவதாரம் எடுத்து ரட்சித்தான். அவனை கொன்றுவிட்டபடியால் அந்த ஹிரண்யகசிப்புக்கு ஒரு கோபம், ஐயோ நம்ம பிராதாவை கொன்னுட்டானேங்கிறதுக்காக ஒரு எப்படியாவது ஒரு பழி வாங்கணுங்கிற நோக்கத்தில் தவம் மேற்கொண்டான். பிரம்மாவை நோக்கி ஒரு தவம். பிரம்மா நிறைய காலம் இருந்ததுனால பிரம்மா ஆசுதோஷி. தோஷி அப்படின்னாலே ஆசுதோஷின்னா ரொம்ப ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட ரொம்ப சந்தோஷமாயிடுவார் பிரம்மா. அவர் நம்மளை மாதிரியும் வச்சுக்கோ, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவார் டக்குன்னு பண்ணி விட்டாலே. பெருமாள் கிட்ட தவம் பண்ணால் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். துருவன் பண்ணிகிட்டே இருந்தால் பிரஹ்லாதன் பண்ணிகிட்டே இருக்கணும். பிரம்மா ஆசுதோஷி, அதனால தான் வடக்கு இந்தியாவில் பாட்டேன்னா ஆசுதோஷ் அப்படின்னு பேர் வச்சுப்பா. இப்போது பிரம்மா வரார், மெதுவாக வரார். அவர் அன்னவாகனத்தில் தான் வருவார். ஏற்கனவே பிரம்மாவுக்கு வயசு வேற ஆகிடுது. என்ன சுவாமி இப்படி சொல்லிவிட்டாள் பிரம்மாக்குன்னா, பொதுவாக நீங்கள் எந்த படம் எடுத்துக்கோங்க, சலச்சித்திரம் எடுத்துக்கோங்க, பிரம்மாவுக்கு மட்டும் வெள்ளதாடி. அது ஏனே தெரியாது. பெருமாள்லாம் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக யங்காக இருப்பார். பிரம்மாவுக்கு மட்டும் வெள்ளதாடி. எழுதுகிறவாளுக்கே தெரியறது பிரம்மாவுக்கு 50க்கு மேலே வயசாகிடுது. தெரியுமோன்னு உங்களுக்கு தெரியாத? சங்கல்பம் பண்ணிக்கும் போது பொதுவாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அத்யஃப் பிரம்மணா த்விதீய பரார்த்தேன்னு சொல்கிறோம். 2வது 50வது வயசில் நம்ம இருக்கோம். ஏன்னா இப்போ 360 நாளின் சேர்த்தி ஒரு வருஷம், அந்த மாதிரி 1000 வருஷங்கள் சேர்ந்து தானே. அதாவது இந்த வருஷ கணக்கு சொன்னேன், 360 நாள் ஒரு வருஷம்னு. இந்த மாதிரி 4,32,000 வருஷம் சேர்ந்துதான கலியுகம். அதில் 2 மடங்கு துவாபரம், 3 மடங்கு திரேதா, 4 மடங்கு கிருத்த. அதனால் ஒரு சதுர்யுகம்னு எடுத்துட்டேன்னா ஒரு செட்டு 43,20,000 வருஷம். இந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் கழிஞ்சுதான பிரம்மாவுக்கு ஒரு பகல். இந்த மாதிரி ஒரு 1000 சதுர்யுகங்கள் கழிஞ்சுதான பிரம்மாவுக்கு ஒரு இரவு. பகல் இரவின் சேர்த்தி அவருக்கு முழு நாள். இந்த மாதிரி 360 நாள் அவருக்கு கழிஞ்சுதான ஒரு வருஷம். இந்த மாதிரி 100 வருஷம் கழிஞ்சுதான அடுத்த பிரம்மா வந்துருவர். அதனால்தான் த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதமே பாதே அஷ்டாவிம்சதிமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரத கண்டே. யார் யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி பட்டியை பார்த்துட்டு இருக்காளோ ஆவா இடத்துலேருந்து திருப்பூர் நகரையும் நாம்னீம், திருநெல்வேலி நகரையும் நாம்னீம், சென்னப்பட்டினம்னு இது சொல்லிக்க வேண்டியது தான். எதுக்கு சொல்ல வந்தேன், அப்பேற்பட்ட பிரம்மா 50க்கு மேலே இருக்குது அவருக்கு வயசு. ஒன்றும் ரயில்வேக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டா கன்செஷன் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது சுவாமிக்கு. அதனால் அவரே மெதுவாக வரார். அன்னத்து மேலே வேற ஏறி வரார். மெதுவாக ஹிரண்யகசிபுவை பார்த்து கேட்குறார், உனக்கு என்ன வேணும்னு. ஏதாவது வரம் கேட்கலாமோன்னு அவன் கேட்டான். சாகா வரம் வேண்டும். அஷடு மாதிரி கேட்டிருக்கான் பாருங்க. யாராச்சும் சாகாமல் இருக்கணும்னு வரம் கேட்பாளா? நம் சனாதன தர்மம், நம் பூமி, பாரத பூமியின் சிறப்பே என்னன்னா மோட்சம் வரனால காத்துன்னு இருக்கணுமா. நம்ம என்னைக்கு பகவான் திருவடியை அடைய போகிறோம், அது எப்படி இருக்கணும்னா கல்யாணத்துக்கு நாள் கோடித்த பெண் போல். கல்யாணத்துக்கு நாள் குறிச்சுடுறா ஒரு பெண்ணுக்கு. அவள் என்ன பண்ணுவோம், இன்னும் 10 நாள் தான், 9 நாள் தான்,
8 நாள் தான் கல்யாணத்துக்கு நினைக்கிறா பாருங்கோ. அந்த மாதிரி ஒரு நாள் ஆயிடுத்துனா மோட்சம் போகிறதுக்கான நாள் குறுகியதேன்னு சந்தோஷப்படணுமா. இவன் கேட்குறான் சாகா வரம் வேண்டும். அதுக்கு பிரம்மா என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வரம் நேக்கே இல்லைன்னு விட்டார். எங்கிட்ட இருந்தால் தானே நான் கொடுக்கறதுக்கு. நம்மளே ஒரு விஷயம் சாதிச்சார். ஒழுகல் ஓடத்தில் இருப்பவன் ஓட்டை ஓடத்தில் ஏறுமா போலே. ஓடத்தில் போயிட்டு இருக்கான், ஒழுகல் வந்துடுத்து, தண்ணி வந்துடுத்து. இன்னொரு போட்டை பார்த்து கேட்குறான் உள்ளே வரலாமாப்பா. நான் வாப்பா, ஆனால் இதில் ஓட்டை ஓடம்னா. ஒழுகல் ஓடத்துலேருந்து ஓட்டை ஓடத்தில் ஏறி என்ன பிரயோஜனம்? இவருக்கே அந்த வரம் இல்லை, அப்புறம் தானே கொடுப்பார். அதனால் நீ வேறு மாதிரி கேளுன்னார். எப்போவுமே நம்மளாம் பொறியியலில் படிச்சிருக்கோம், ஒரு விஷயத்தை கேட்கணும்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சு வேறு மாதிரி ஆப்டிமைசேஷனில் கேட்கலாம். அவர் என்ன பண்ணிவிட்டா சாகாவரம் கொஞ்சம் யோசிச்சான். ஹிரண்யகசிபு கேட்டுவிட்டு என்ன பண்ணா, சரி இப்படி கேட்குறேன் பார், உள்ளிலும் சாகக்கூடாது புறத்திலும் சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது வெளியும் போகக்கூடாது. பிரம்மா ஓகேன்னு விட்டார். ஆகாயத்திலும் கூடாது பூமியிலும் கூடாது. பிரம்மா சரின்னு விட்டார். மனிதனாலும் கூடாது மிருகத்தாலும் கூடாது. அப்போ தான் கொஞ்சம் பிரம்மாவுக்கு வேர்க்க ஆரம்பிச்சுது. சீட்டு கிழிஞ்சுட வேண்டியது தான். இந்த வரங்கள்லாம் கொடுத்தா வேலை கொடுத்தவன் கிழிச்சு விடுவான். உயிர் இருப்பதாலும் சாகக்கூடாது, உயிர் அற்றதாலும் சாகக்கூடாது. இந்த மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ், நான் மெட்டல்ஸ் மாதிரி ஏதோ கேட்குறான் அவன். இப்படி கேட்டுட்டே வந்தான். பகலிலும் கூடாது இரவிலும் கூடாது. பிரம்மா நினைச்சா நம்ம சீட்டு கிழிஞ்சது தான், வேற என்ன ஏதாவது பாக்கி விட்டு வச்சிருக்கியான்னு கேட்டார் பிரம்மா. அப்போ தான் அவன் சொன்னான், விட்டு வச்சிருக்கேன் நான் என்ன, நீ படைத்த எந்த ஒரு படைப்பாலும் கூடாது. பிரம்மா மூச்சு விட்டார். ஹாபா, என்ன படைச்சவன் ஒருத்தன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். ஏன்னா வேதம் சொல்கிறது நாராயணாத் பிரம்மாஜாயதே. திருமழிசை ஆழ்வார் சாதிக்கிறார், நாராயணன் நான்முகனை படைத்தான், அதனால் நாராயணன் பார்த்துப்பான். லோகோ அகுருஹுங்கிறது விஷ்ணு புராணம். அப்பேற்பட்ட பெருமாளின் நாபியிலிருந்து வந்தவராம் பிரம்மா. ஷயனிக்கும் பெருமாளின் தொப்புள் கோடி கமல தொப்புள் கொடி மேல் பிரம்மன் அமர்ந்தபடி. ஷயனிக்கும் பெருமாளின் தொப்புள் கோடி கமல தொப்புள் கொடி மேல் பிரம்மன் அமர்ந்தபடி. உலகத்தின் உயிர்களை படைத்தபடி, படைப்பினை திருமால் காத்தபடி. அண்டம் பகிரண்டம் அதை காக்கும் அவன் போரண்டம். விண்ணையும் மண்ணுலகையும் அடக்கும் அவ்வாமனவ. ஹரி 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 எனதினம் ஸ்மரி, ஹரி 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 எனதினம் ஸ்மரி. நான் வணங்கிடும் இறைவனோ சங்கு சக்கரதாரி, என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன். சயனத்தே ஆதிசேஷன் மேலே திருவடி, திருமகள் மடி மேலே பூலோகநாயகன் ஸ்ரீரங்கன். என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன். ரங்கநாதரை காட்டிலும் மிக்குமோர் தேவும் உள்ளதேன்னு சொல்லலாம். சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோத் வாசமானே விமானே காவேரி மத்தியதேசே மிருதுதர பணிராட் போகபரியங்க பாகே நித்ரா முத்ராவிராமம் கடினிகடதட பார்ஷ்வ விநியஸ்த ஹஸ்தம் பத்மா தாத்ரி கராபியாம் சரசிஜ முகுளோத் ரங்கராஜம் பஜேஹம்னர் பட்டர். பெருமாளை பற்றி தேசிகன் எடுத்தார். அந்தர்ஜோதிர் கிமபியமினாம் அஞ்சனம் யோகதிருஷ்டேஹே சிந்தாரத்னம் சுலபமிஹன சித்திமோக்ஷானுரூபம் தீனாநாத வியசன சமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷுஹு ஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யதே ரங்கமத்யே. பச்சைமா மலைப்போல் மேனி பவழவாய் கமலச்செங்கண் அச்சுதா வமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவைத்தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகுளாளின்னர் தொண்டரடிப்பொடிகள். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கையை நோக்கின்னர் ஆழ்வார். ஆழ்வார் கதறிப்டர் பெருமாளை பார்த்து. கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதொழாவிருக்கும் செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்திட்டாய் என்னர். ஆச்சரியமான க்ஷேத்திரம் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் மனசில் இருந்தார் ஆழ்வாருக்கு. ஆழ்வாரே சொல்றார், கருவரங்கத்து உட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கன் மேயான் திசை. என்னை கேட்டு பக்தி எப்படி வந்தது, பெருமாள் கேட்டு எப்படி இப்படி ஒரு பிரீத்தி வந்ததுன்னு கேட்கிறேள். எங்க அம்மாவின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நான் ஸ்ரீரங்கத்தை பார்த்துட்டேன்னார். கருத்தென்ன, அம்மாவின் கர்ப்பத்தில் இருக்கும்போது எவன் ஒருவன் பெருமாளால் கட்டாட்சிக்கப்படுகின்றானோ அவனுக்கு மட்டும்தான் பிற்காலத்தில் ஜெயா டிவியின் மார்கழி உற்சவத்தில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிட்டுமா. பார்த்தேடா,
பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லை, அவ வீட்டில் உட்காந்துட்டு காலை நீட்டிண்டு சாஞ்சுண்டு ஆரமர பார்க்க. அவனுடைய பத்னி கயாதூன்னு சொல்லக்கூடியவள் கர்ப்பம் தரித்திருந்தாள். அந்த சமயத்தில் இந்திரன் பார்த்தான், இந்த குழந்தையை இருக்க விடாமல் செய்து விடலாமே. இந்த குழந்தை இருந்தால் தானே ஹிரண்யகசிபுவின் வம்சம் இருக்கும், குழந்தையை கொன்னுடலாமேங்கிறதுக்காக என்ன பண்ணா, அப்படி சுத்தின்றே இருந்தான். இந்திரன் ஐராவதத்தில் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய கயாத்துவை கவர்ந்து சென்றான். அப்போ நாரதர் தடுத்து நிறுத்தினார். நாரதர் அவர் மார்க்கெட்டிங் எங்கே போனால் சுத்தின்றே இருப்பார், கரெக்டாக பிடிச்சுடலாம் அவரை. சுற்றிட்டு கேட்டார், யாரை கூட்டுன்னு போகிறேன்னார். இப்போ சொன்னார், கர்ப்பத்தை கலைக்கணுங்கிறதுக்காக கூட்டுன்னு போகிறேன். கவலைப்படாத இந்திரா, அப்பா அப்படி இருக்காருங்கிறதுக்காக பிள்ளையும் இப்படி இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, பக்தியினால் ஆரவனாலும் திருத்தலாம்னு சொல்லிட்டு கயாத்துவை தன் ஆசிரமத்துக்கு கூட்டுன்னு போகிறார். கூட்டுன்னு போகும்போது கயாத்து அங்கே வச்சுட்டு நன்னா பெருமாளுக்கு வைத்த அந்த சோரை உணவை கொடுத்து அப்படி நடத்தின்னு வந்துட்டுருக்கார். அப்பேற்பட்ட காலகட்டத்தில் தான் ஒரு விஷயம் நடந்ததாக சொல்லுவார். நாரதர் உபன்யாசம் சொல்லிகிட்டே இருப்பார். அதுதான் இது வியாசபீட்டம் நாரத பீட்டம்னு வச்சுக்கலாம். அந்த காலத்திலே நாரத பண்ணின உபன்யாசம் தான் நாங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக உபன்யாசம் கேட்டால் தூக்கம் வரும், அது கேள்விப்பட்டிருக்கேளா? ஷார்ட்டு கேட்டால் இன்னும் ஜாஸ்தி தூக்கம் வரும். அதனால் கயாது கர்ப்பிணியாக இருக்கா, முதல்ல சாப்பாடை கொடுத்துட்டு உபன்யாசம் கேட்க வைக்கிற. அவன் என்ன தூங்கிவிட்டா, ஐயோ அவள் தூங்கிவிட்டாலே இனிமேல் கதை ஆருக்கு சொல்லன்னு நாரதர் நினைக்கும் போது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு அப்படிங்கிறது அவர் இங்கே பார்க்குற எங்கே சத்தம் வருதுன்னு கர்ப்பிணி ஸ்திரீ வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுக்கு தெரியறது. கயாத்து கர்ப்பம் தரிச்சாச்சு, டைம் வந்துடுத்து, பிறந்தாச்சு குழந்தை. பிரஹ்லாதன்கிற நாமகரணம் பண்ணி கூட்டுன்னு போகிறார். அப்போ தான் ஹிரண்யகசிபு வரம் வாங்கிட்டு வரான். 1+1 ஆஃபரில் வரமும் கிடச்சிவிடுத்து பார்த்தா குழந்தையும் இருக்குங்கிற பேரில் அரண்மனைக்கு கூட்டுன்னு போகிறான். குழந்தையை பார்த்துட்டு 2 வயசு அந்த குழந்தைக்கு. உனக்கு என்ன தெரியும்? பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 6 மாதம் குழந்தைய பார்த்துவிட்டு அப்பா ஆளுன்னு காமி அப்படி மாதிரி எங்கேயோ மேலே பார்த்துப்படும். பரபிரம்மம் நாராயணன் தான் அப்பான்னு அது பார்க்கும். அப்பாவுக்கு சாமர்த்தியம் வந்து தானே அது எந்த பக்கம் பார்க்கறதோ அந்த பக்கம் போய் நின்றுணும் அவர் இல்லையா, அதனால் அது மேலே பார்க்கும். இவர் கேட்டிருக்கார், உனக்கு என்ன தெரியும்னு. நல்ல அப்பா தானே, அப்பா என்பவர் கேட்டிருக்கார், உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன புரியும்னு. சாஸ்தா விஷ்ணுரசேஷஸ்ய ஜகதோயோ ஹிருதி ஸ்திதः தமேவ பரமாத்மானம் தாதः கः கேன சாஸ்யதே. தாத்த, அப்பா கிட்ட என்னப்பா கேட்குறேன், என்ன தெரியும்னா எனக்கு ஒன்று தெரியும்ப்பா. சாஸ்தா, எவன் ஒருவன் உள்ளிலிருந்து நம்மை செயல்படுத்துகின்றானோ அப்பேற்பட்டவன் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணுன்னு தெரியும். விஷ்ணு புராண வாக்கியம் இது. சாஸ்தா விஷ்ணுர் அசேஷஸ்ய ஜகதோயோ ஹிருதி ஸ்திதः தமேவ பரமாத்மானம் தாதः கः கேன சாஸ்யதே அப்படின்னு சொல்கிறார். அப்பா விசிறி அடிக்கிறார் பிள்ளைய. ஏன் அரண்மனையில் உட்கார்ந்துண்டு என்ன பரபிரம்மம்னு காண்பிக்காமல் கூட்டேஹிதே, எவன் ஒருவன் ஏமாற்றுகின்றானோ அப்பேற்பட்ட மாயோன் மாயவன் கண்ணன் திருமாலை காண்பிக்கின்றாயன் அப்பா வெய்தார். உடனே 2 கேரக்டர்ஸை கூட்டார். அவள் தான் ஆச்சாரியன்னு பேர். அந்த காலத்தில் சுக்கராச்சாரியாரின் பிள்ளைகள் சண்டன் அமர்கன்னு பேர். கூட்டு சொன்னார், பிள்ளைக்கு நன்றாக கற்றுக்கொடு. எதை கற்றுக்கொடுன்னு சொல்லணுமோன்னு. அப்போது அவள் கேட்டா, என்ன கற்று தரணும்? பரபிரம்மம் யாருன்னு கற்றுத்தா. சரின்னு விட்டா. கேட்டுன்னு போங்க முதல்ல அப்படின்னார் ஹிரண்யகசிபு. என்ன, நான் தான் பரபிரம்மங்கிறத கற்றுக் கொடுன்னார். அவள் சொன்னால், இன்னும் கோர்ஸ் மெட்டீரியலே இனிமேல் தான் தயார் பண்ணணும். ஏன்னா கோர்ஸ் மெட்டீரியல் நமக்கு கிடைக்கிறது வேதாந்த திவ்ய பிரபந்தம், அதெல்லாம் காண்பிக்கிறது ஸ்ரீமன் நாராயணன் தான் பரபிரம்மம்னு. நீ ஒன்றை பரபிரம்மங்கிற இனிமேல் தயார் பண்ணிவிட்டு தான் கூப்பிடணும்னு தயார் பண்ணிட்டு கூட்டுன்னு போனான் குழந்தைய. குழந்தை அவள் கர்ப்பத்தில் இருக்கும்போதே கேட்டுன்னு இருக்கா. அந்த கர்ப்பத்தில் இருந்த குழந்தைய மேலே போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறா. ஆச்சாரியன் 6:30 மணி வரைக்கும் தூங்குறார். 5 மணிக்கு ஒரு சப்தம் கேட்கறது ஆச்சாரியனுக்கு. கஷ்டதல்லிரலி ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಎಷ್ಟಾದರೂ ಮದಿ ಕೆಟ್ಟು ಇರಲಿ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣವೆಂಬೋ ಶಿಷ್ಯರು ಬೇಡುವ ಅಷ್ಟಾಕ್ಷರ ಮಹಾಮಂತ್ರದ ನಾಮವ ನಾರಾಯಣ நாராயணா. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனம் நடந்துட்டு இருக்கு. பட்டப்பட்டையா திருமண் ஆச்சாரியனுக்கு போய் ஆச்சாரியன் அப்படின்னு போய் திருத்துற. இதெல்லாம் பாடப்படாது எங்கள் ஆசிரமத்துலேன்னு.
அடுத்த நாள் மறுபடியும் 6:30 மணிக்கு தான் ஆச்சாரியன் எழுந்துக்க போகிறார். 5 மணிக்கே சண்டன் என்ன பண்ணிட்டு சீக்கிரமே எழுந்துக்கணுங்கிறதுக்காக நல்லா பட்டு துணியை பாலில் நினச்சி இவர் வாயில் பிழிஞ்சார், அமர்க்கன் வாயில் அப்படின்னு துப்பினார் அமர்க்கன். இவன் கேட்குறான் சண்டன், பால் கசக்கிறதா? அது இவன் சொல்கிறான், துணியும் கசக்கலை பாலும் கசக்கலை. துணியாக ஒழுங்காக கசக்கின்னு தானே பால் கசக்கிறதுக்கு, அதுவும் கசக்கலை இதுவும் கசக்கலைன்னு நானா எழுந்துட்டு போகிறா. அப்போ தான் பார்த்தா அங்கே இன்னொரு பஜனை மண்டலி, பிரஹ்லாத் பஜனை மண்டலி அப்படின்னு போட்டு, அந்த ஊரில் என்ன சோனிபுரமோ ஏதோ ஒன்று போட்டு பின்கோடோடு போட்டு, கிங்கிணி இடையார்ப கழச்சிலம்பு கலகலக்க, கிங்கிணி இடையார்ப கழச்சிலம்பு கலகலக்க, மண்ணிடை வைகுண்ட தப்பந்தரு காட்சிதன, கிங்கிணி மண்ணிடை வைகுண்ட தப்பந்தரு காட்சிதனை, கண்டதொரு கனி போடு பண்பாடி கொண்டார், கரமுவிது நீ உருகி என் திசையும் எதிரொலிக்கவோ நமோ நாராயணா. நடந்துட்டு இருக்கு பஜனை. திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் பிள்ளைய அப்பா கிட்ட விட்டா. நீ பார்த்துக்கோ ஐயா உன் பிள்ளைய வச்சுட்டு இதை தாழ முடியலன்னார். அப்பாவுக்கு கோவம், பிள்ளையோட பேச மாட்டேன்னு விட்டார். தூது விடுறார், பொண்டாட்டி கயாது அவன்கிட்ட போய் சொல்லு. குழந்தை இல்லைம்மா எல்லாம் சாக்ஷாத் நாராயணன் தான், அது அம்மாவை தூது விடுறது. தூது விட்டுண்டே இருக்கா 2 பேரும் அந்த ராணியை. அந்த குழந்தை கூப்பிடுறான் ஹிரண்யகசிபு. குழந்தைய மடியில் உட்காத்தி வச்சு, அதெல்லாம் என்ன பண்ணுறான்னா சாஸ்திரமே சொல்கிறது, அப்பா என்பவர் பிள்ளைய மடியில் உட்காத்தி வச்சு அப்படி கோதி விட்டு அதெல்லாம் பண்ணணுமா. வேதமே சொல்கிறது, அங்காதங்காத் சம்பவசி ஹிருதயாத் ஹிருதயாதபி ஆத்மாவை புத்திரநாமாசி. அதனால் இந்த அப்பா குழந்தைய மடியில் உட்காத்தி வச்சுட்டார், கோதி விட்டார். நீ என்ன கத்துண்டேன்னு கேட்டார். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம். இதெல்லாம் கத்துண்டேங்கிறது. அப்பாவுக்கு கோபம் வருது. எவ்வளவோ இடையூறுகள் கொடுத்து பிரஹ்லாதனை கொல்லணும் நினைக்கிறார் ஹிரண்யகசிபு, முடியல. குழந்தை இழுத்துன்னு வரார். நீ சொல்லக்கூடிய ஹரி எங்க இருக்கான்னு கேட்கிறார். ஹரி சர்வத்திர அஸ்தி சதா அஸ்தி, எல்லா இடத்துலையும் இருப்பான், எப்பவும் இருப்பான். தூணிலும் உளன் துரும்பிலும் உளன், நீ சொல்லும் சொல்லிலும் உளன்னர் கம்பர் ராமாயணத்துல. ஹாரி எங்க இருக்கான்னு கேட்குறியோன்னு, ஹால இருக்கார், ரீல இருக்கார், எங்குல இருக்கார், கீழ இருக்கார், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார் பகவான்னு சொன்ன உடனே தூணை பார்த்து ஹிரண்யகசிபு கேட்குறான், இந்த தூணில் இருக்கானா? பிள்ளை அடிச்சுக்கிறது. இத்தனை நாடி நான் சொன்னேன் எல்லா இடத்துலையும் இருப்பான்னு சொன்னேன், எல்லா இடத்துலையும் தூணும் தானே அடங்கியிருக்கு. அப்போ கேட்டானாம், இந்த பிள்ளைத்தான் பெருமாள் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காருன்னு சொன்ன உடனே தான் பகவானுக்கே தெரிஞ்சுதான் நம்ம எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கோம். அதனால பாகவதோத்தமனின் வார்த்தை சத்தியப்படுத்துவதற்காக எல்லா இடத்துலையும் வியாபிச்சாராம் பகவான், ஒரு இடம் விடாமல். திரைலோக்கியம் ஏதத் அகிலம் நரசிம்ம கர்ப்பம் தேசிகன், ஒரு இடம் விடாமல். ஒருத்தர் கேட்டார் அந்த காலத்துல, உள்ளே தூணுக்குள் உட்கார்ந்து பகவான் என்ன செய்து கொண்டிருந்தார்? கேள்வி கேட்கறதுலாம் அந்த காலத்திலே உண்டோ. அதுக்கு அவர் பதில் சொன்னாராம், நகத்துக்கு உரம் போட்டு கொண்டிருந்தார். அப்போ பிள்ளைய பார்த்து அப்பா கேட்கிறார், எந்த இடத்துல பகவான் இருக்காருன்னு. இந்த தூணில் உள்ளனா இருக்கார்ப்பா, அளந்திட்ட தூணை அவன் தட்ட. அப்போ ஒரு கர்ஜனை கேட்டு ஒரு உருவம் வந்ததாம். மீமாம்ச மானஸ்ய சமுத்திதோக்ரதோ நிருசிம்மரூபஸ்ததலம் பயானகம் பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத்கட்டாகேசர ஜும்பிதானனம் கராள தம்ஷ்ட்ரம் கரவாள சஞ்சல சுவா புராந்தி சிக்வம் புருகுடி முகோல்பணம்னர். அப்போ பெருமாள் குதிச்சாராம். பூகண்டம் வாரணாண்டம் பரவர விரட்டம் டம்ப டம் போரு டம்பம் டிம் 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 டிடிம்பம் தஹமபி தஹமை ஜம்ப ஜம்பைஸ் ஜம்பைஸ் துல்யாஸ் 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 தும தும துமகை குங்குமாங்கை குமாங்கை ஏதத்தே பூர்ணயுக்தம் மஹரகரஹர பாதுமாம் நாரசிம்ஹ சங்கம் சக்ரம் சசாபம் பரசும சமிஷும் शूलपाशाङ्कुशास्त्रं वज्रं केटं कलमुसलगदा कन्तमत्युग्रगण्डं ज्वाला केशं त्रिनेत्रं हरमुसलगदं हारकेयूरभूषं वन्दे प्रत्येकरूपं परपदनिवसः पातु मां नारसिंहः नासाग्रं पीनगण्डं परबलमथनं बद्धकेयूरहारं रौद्रं दंष्ट्राकराळम् अमितगुणगणं कोटिसूर्याग्निनेत्रं गाम्भीर्यं पिङ्गलाक्षं भृकुटितविमुखं षोडशादर्धबाहुं वन्दे भीमाट्टहासं திரிபுவன விஜய பாத்துமாம் நாரசிம்ஹான்னு ஆகாயம் வரை எட்டிய ஒரு ஆச்சரியமான உருவமாம்
கழுத்துக்கு மேல சிம்ம முகமாம், கழுத்து கீழே மனிதனின் சரீரமாம், அந்த கண்கள் ரெண்டும் 1000 சூரியங்களையும் பொருத்தி வைத்தார் போல் இருக்கின்றதாம், நாசிகா துவாரங்கள் ரெண்டும் குகையின் வாயில் போல் இருக்கின்றதாம், போரில் ஒரு போர் வீரன் வாளை எப்படி சுழற்றுவானோ அது போல் சுழன்றதாம், அந்த நாசிகா துவாரத்தில் வரக்கூடிய சுவாச காற்று வேதத்வனியாக இருந்ததாம், காது மேல நோக்கி இருந்ததாம், உடம்புல இருக்கக்கூடிய ரோமகூபங்கள் மேல் நோக்கி இருந்ததாம். அப்போ நிருசிம்மன் குதித்தானாம். குதித்து அந்த ஹிரண்யகசிபுவை எடுத்து ஆகாயத்திலும் அல்ல பூமியிலும் அல்ல என்று தான் மடியில் வைத்து, உள்ளிலும் அல்ல புறத்திலும் அல்ல என்று வாசற்படியில் அமர்ந்து, பகலும் அல்ல இரவும் அல்ல என்று சந்தி வேளையில் பிரதோஷ வேளையில் வந்து, அதே சமயத்தில் நரனும் அல்ல சிம்மமும் அல்ல என்று நாரசிம்மமூர்த்தியாய் வந்து, உயிர் இருக்குன்னு சொல்லலாம் வெட்ட வெட்ட வளர்கின்றபடியால், உயிர் இல்லைன்னு சொல்லலாம் வெட்டும் போது வலிக்காதபடியால் என்று அஸ்திரசஸ்திரங்களும் அல்லாத நகங்களை கொண்டு வியாபாரம் செய்து கிழித்தி அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை ஆழ்வார். அப்பேற்பட்ட பகவான் பிரஹ்லாத வரனாய் வந்தானாம். நிருசிம்மனுக்கு பின்னாடி ஏன் சக்கரத்தாழ்வார் இருக்காருன்னு, நிருசிம்மனுக்கு 3 கண் உண்டு. தபன இந்து அக்னி நயனங்கள். ஒரு கண் சூரியனை ஒக்கும், ஒரு கண் சந்திரனை ஒக்கும், ஒரு கண் 3வது கண் அக்னியை ஒக்கும். தபன இந்து அக்னி நயனஹான்னு பேர். இந்த முக்கண்ணனாய் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் 3 கண்ணோட இருக்கார். அதே மாதிரி நிருசிம்மனுக்கும் 3 கண் உண்டு. அதனால தான் பொதுவாக நிறைய விஷயங்கள் சக்கரத்தாழ்வாருக்கும் நிருசிம்மனுக்கும் எடுத்து பார்த்தேன்னா யூ கேன் see many common features. அதனால தான் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கா. ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவா, birds of the same feather flock togetherன்னு. அந்த மாதிரி 2 பேருக்கும் பொதுவாக குணங்கள். நிருசிம்மனின் சங்கல்ப சக்திக்கு சௌதர்ஷனம்னு பேர் அப்படின்னு ஆகம சாஸ்திரம் எடுக்கிறது. ஆதலால் இருந்தார். பொன் நிருசிம்மனின் கோபத்தை தணிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சார். அப்போ தான் பிரஹ்லாதனை கொண்டு பாடலாம் அப்படின்னு சொன்னோன்னே பிரஹ்லாதன் ஸ்ரீ மகாலட்சுமி கிட்ட போகிறார். தாயார்கிட்ட போயிட்டு நீ எப்படியாவது சொல்லுமாங்கிறார். சுபாஷினி சுமதுர பாஷினி மந்தஹாசினி மானசோலாசினி அஹோ பிலஹரி பிரியகரி अहो बिलहरि प्रियकरि कमलासन पीठ स्थिते नारायण रास हृदय स्थिते अहो बिलहरि प्रियकरि करि प्रियकरि हरि प्रियकरि बिलहरि प्रियकरि अहो बिलहरि प्रियकरि अहो बिलहरि प्रियकरि कमलासन पीठ स्थिते नारायण दास हृदय स्थिते पाहि पाहि अमृतवल्ली. சம்ஸ்கிருதத்தில் இந்த கீர்த்தனை அடியேன் எழுதியிருக்கேன். அஹோ பிலஹரி பிரியகரி. ஹரின்னு சொன்னாலே சிம்ஹம்னு அர்த்தம். பிலஹரி பிரியகரினா, பிலஹரினா ராகத்துக்கு பிடித்தவர். அதாவது பிலஹரிங்கிற ராகம் நிருசிம்மனுக்கு ரொம்ப பிடிச்சதான். அஹோன்னு சொன்னால் சம்போதனம். அஹோ பிலஹரி பிரியகரி. இன்னொரு விதமாக ஸ்பிளிட் பண்ணேன்னா அஹோபில ஹரி பிரியகரி. அஹோபிலத்தில் இருக்கக்கூடிய சிங்கத்துக்கு பிடித்தவளேங்கிற அர்த்தமும் வரும். இப்பேற்பட்ட ஸ்ரீ மகாலட்சுமி கிட்ட கேட்டவுடனே ஸ்ரீ மகாலட்சுமி தான் பெருமாளிடத்தில் சென்று பிரார்த்தித்தாளாம். பெருமாளின் கோபமும் தணிந்ததாம். அந்த சமயத்தில் தான் பெருமாள் பிரஹ்லாதனை பார்த்து கேட்குறார், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். அவன் சொன்னானா, எங்கள் அப்பா என்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டார் அப்படின்னு நீ உன் புஸ்தகத்தில் எழுதும்போது ஹிரண்யகசிபு நல்ல ஒரு பாகவதோத்தமனிடத்தில் அபச்சாரப்பட்டான், எங்கள் அப்பா பண்ண தப்ப பாகவதாபச்சாரம்னு எடுத்துப்பேன். உன்கிட்ட கேட்குற வரம் என்னன்னா, எங்கள் அப்பா பண்ண தப்பை மன்னிச்சுடு அப்படின்னு முதல்ல பிள்ளை கேட்டிருக்கு. பெருமாள் சொன்னார், இப்போ ஆஃபர் நடந்துட்டுருக்கு, நீ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இன்னொரு வரம் கேளுன்னார். அப்போ அந்த குழந்தை கேட்டுதான், இந்த மாதிரி நீ பிரத்யக்ஷமாய் உன் அழகை ரசிக்க முடியாமல் நீ வரத்தை கேளுன்னு கேட்டுட்டோ நானும் மானங்கெட்டு போய் வரத்தை கேட்குறேனே, எனக்கு என்ன வரம் கொடுக்கணும் தெரியுமா? 2வது வரமா, அடுத்த வேளை நீ பிரத்யக்ஷமாகும்போது உன் அழகை ரசிக்கக்கூடிய தன்மையும் உன்கிட்ட வரம் கேட்கக்கூடாதுங்கிற தன்மையும் கூடுன்னு கேட்டுதான் பிள்ளை. அப்பேற்பட்ட பிரஹ்லாதனை சம்ரட்சித்தார். இப்படி நிருசிம்ஹாவதார கட்டமும் ஆச்சு. மறுபடியும் வந்தார். ராமாயணத்தில் ஆச்சரியமான ஒரு கட்டம் வந்தது. அப்போ தான் ராமர் பிறந்தார், வளர்ந்தார், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். தேசிகன் இது ரொம்ப அழகாக எடுக்கிறார்.
जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः जय जय महावीर महाधीरधौरेय देवासुरसमर समय समुदित निखिल निर्जर निर्धारित निरवधिक महात्म्य दशवदनदमिद दैवत परिषदभ्यर्थित दाशरथि भाव दिनकर कुलकमल दिवाकर विविशदधिपति रणसहचरण चतुर दशरथ चरमश्वन विमोचन कोसल सुता कुमार भाव कंचुकित कारणाकार कौमार केळि गोपायित कौशिकाध्वर रणाध्वर दुर्य भव्य दिव्यास्त्र बृन्दवन्दित प्रणत जन विमत विमतन दुर्ललित दोर्ललित तनुतर विशिक विताडन विघटित विशरारु शरारु ताटका ताटकेय जड किरण शकल धर जटिल नटपति मकुट तट नटन पटु विबुध सरिदति अति बहुल मधुगणन ललित पद नಳಿನ ರಜ ಉಪಮೃದಿತ ನಿಜ ವೃಜಿನ ಜಹದು ಪಳ ತನು ருಚಿர பரம முனிவர யுவதி நுத்த. ஆச்சரியமா ராமர் பிறந்தார் வளர்ந்தார் எல்லாத்தையும் சொல்லின்னு வரார். ராமருக்கே ஒரு காலகட்டத்தில் சீதையை பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்துடுத்து. அந்த துர்கட்டனை ஏற்பட்டதால் சுக்ரீவனின் சக்கியம் ஏற்பட்டு வாலியின் வதம் செய்துவிட்டு சுக்ரீவனை பட்டாபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கி அந்த குரங்குகளை கொண்டு தேடுறார். அதில் தான் சுக்ரீவன் எடுத்துட்டான் 70,000 குரங்கு. யோசிச்சு பாருங்க, அது எப்படி சமாளிச்சாருங்கிறதே நமக்கு ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். ஒரு குரங்கை சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குது. 70,000 கிஷ்கிந்தா காண்டம்னா அதுதான். அந்த காலத்தில் ராமாயணத்தை அனுபவிச்சவா ஆற்றுல ஏதாவது சத்தம் குழந்தைகள் போட்டு தானே சத்தம் போட்டதுன்னு சொல்ல மாட்டா. ராமாயணம் படிச்சுட்டாலும் எங்கள் ஆற்றுல கிஷ்கிந்தா காண்டம்பா. அதனால் அப்பேற்பட்ட குரங்குகள் சமாளிக்கணும். யார்? சுக்ரீவன் சொன்னான், நீங்கள் 20,000 பேர் நார்த்துக்கு போங்க, 20,000 பேர் வெஸ்ட்டுக்கு போங்க, 20,000 இதெல்லாம் சொல்லியிருக்கான். சொல்லும்போது சொல்லியிருக்கான், இது இந்த மெயின் ரோடு, இது சாந்தோம் ஹை ரோடு, இது போக் ரோடு, இதெல்லாம் சொல்லியிருக்கான். ஆச்சரியப்பட்டு போயிட்டார் ராமர். அப்பா, சுக்ரீவனுக்கு எப்படி டோப்போகிராஃபி கரெக்டாக தெரிஞ்சிருக்கு, சுக்ரீவான் எப்படி இதெல்லாம் கற்றுண்டேன்னு கேட்டார். சுக்ரீவன் சொன்னால், எனக்கு ஒன்று நான் அரியர்ஸ் வச்சு தான் பாஸ் ஆகியிருக்கேன், எனக்கு ஞானம்லாம் ரொம்ப கிடையாது. வாலி என்னை இந்த தெரு வழியாலாம் துரத்திருக்கான், அதனால் இந்த தெரு பேர்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னானா. அப்போது ஹனுமார் ஜாம்பவான் நளன் நீளன் எல்லாம் கொண்டு தெற்குக்கு அனுப்புகிறான். அப்போ ஹனுமார்கிட்ட ஏதாவது கொடுக்கணுமே, எல்லா குரங்குகிட்டையும் கொடுத்துருக்கலாம். அவர் கையில் ஒரு மோதிரம் இருந்தது, எல்லாத்துக்கும் ஒன்று காப்பி பண்ணிவிட்டு 70,000 காப்பி பண்ணியிருக்கலாம். காரணம் ஹனுமார்கிட்ட கொடுத்ததுக்கு என்னென்னா 69,999 குரங்குகள் ஏற்கனவே கல்யாணம் ஆக வேண்டிய குரங்குகள். அதுகளுக்கெல்லாம் ஒரு பத்னியின் விசேஷம் தெரியும். ஹனுமார் மட்டும்தான் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவர் உள்ளுக்குள்ளே நினைக்கிறாராம், இந்த ராமர் சீதையை பிரிஞ்சுட்டு அழறாரே, அஷடா இருக்காரே, அப்பா மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு நினச்சிருக்கார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இவன் தான் சீதையை பார்க்க வேண்டியவன் மோதிரத்தை கொடுத்து அனுப்புகிறார். அப்போ ஜாம்பவானின் ஊக்குவிப்பின் பேரில் அவர் தானும் மகேந்திரகிரி பர்வதம்னு சொல்லக்கூடிய திருக்குறுங்குடியிலேருந்து புறப்பட்டு சமுத்திரத்தை தாண்டின்னு போறார். போனோடனே சீதையை பார்க்குறார். சீதையை பார்த்துட்டு மோதிரத்தை கொடுக்குறார். இதில் ஒரு அழகு வால்மீகி சொல்றார், கிரஹித்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரம் இவ சம்பிராப்தா ஜானகி முதிதாபவத்து. ராமரின் மோதிரமும் பக்கத்தில் இருந்ததானே சீதை எதை எடுத்துகிட்டு போனால் மோதிரத்தை தான் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ சந்தோஷமாயிட்டாலாம். ஏன்னு வியாக்கியாத்தா கேட்டார். சொல்கிறார், ஏன்னா அந்த மோதிரம் அவள் அப்பா போட்டதான், அவளுக்கு சந்தோஷமாக எதை விட்டாலும் விட்டார், அப்பா போட்ட மோதிரத்தை விடலேன்னு. அதனால் அந்த மோதிரத்தை வாங்கிட்டார். இவ சூடாமணியை கொடுத்தா. மறுபடியும் அந்த மௌலிரத்னம்னா சிம்பிள் ஹேர் கிளிப், அவ்வளோதான். ஹேர் கிளிப்பான சூடாமணியை கொண்டு கொடுக்கணும். ராமர்கிட்ட கொடுத்துட்டார். அதை தான் இவர் எடுக்கிறார். பட்டதிரி இந்த சம்பவத்தை அவர் போனார், பறந்தார், சென்றார், கொடுத்தார், பார்த்தார், எடுத்துட்டார், வந்தார், கொடுத்தார் சொல்லணும். அதை சொல்றார். சம்பாதி சம்பாதி வாக்கிய प्रोतीर्नानोति नगर जनकजां वीक्ष्यदत्वाङ्गुलीयं प्रक्षुद्योद्यानमक्षच्छपणचणरणो षोडबन्धो दशास्यं दृष्ट्वा प्लुष्ट्वा च लङ्कां झटिति स हनुमान् மௌளிரத்னம் ததௌ. மௌளிரத்னம் ஹனுமான் மௌளிரத்னம்ங்கிற சூடாமணி கொடுத்தார். யாரு கொடுத்தார்? ராமருக்கு கொடுத்தார். எழுதணும், ராமனுக்கு கொடுத்தார்னு எழுதணும். மௌளிரத்னம் ததௌ ராமன்னு போடணும். ஆனால் அந்த ஸ்லோகத்தின் செயல் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து சொல்லி செயலபடை திருக்குறள் குறள் வடிவு சொல்கிறோம் இல்லையா, இவ்வளவு அக்ஷரங்கள் தான் போடுறதுக்கு இடம். இன்னும் ஏகாட்சரம் போடுறதுக்கு தான் இடம் இருக்குது. ராமன் 2 போட முடியாது, அங்கே ஒரு வார்த்தை தான் போட முடியும். பட்டதிரில் தவிச்சாராம். மௌளிரத்னத்தை கொடுத்தீர், ஹனுமாரே கொடுத்தீர். யாருக்கு கொடுத்தார்? ராமருக்கு கொடுத்தார். ராமன் இரட்டை இழுத்து சொல்லாச்சே, எப்படி போடுறதுன்னு யோசிக்கும் போது குருவாயூரப்பனின் கர்ப்பகிரகத்திலேருந்து ஒரு சப்தம் கேட்டுதாம். மௌளி ரத்னம் ததௌ தே. தேனு முடி. தேனா யாருக்கோ கொடுத்தால, நான் தானே ராமன். குருவாயூரப்பனுக்கு சொல்கிறேன், நான் தானே ராமன்.
உனக்கு கொடுத்தாருன்னு முடிச்சுடோ, தே அப்படின்னு போட்டுருவும் நாராம். அதனால் நாராயணியம்னு கரெக்டாக பார்த்தேன்னா 99.99% பட்டதிரியுடைய வார்த்தை, 0.01% பெருமாளுடைய வார்த்தை. அதனால் காப்பி ரைட்னு எடுத்துட்டா இது பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்கணும், 2 பேரும் தான் எடுத்துக்கணும். பட்டதிரி கடைசியில் முடிக்கிறார், இதை யாரெல்லாம் இந்த நாராயணியம் படிக்கிறாளோ கேட்குறாளோ அவளுக்கு நல்ல ஒரு உடம்பு இருக்கணும். ஒரு ஜெயா டிவியில் உற்சவம் நடந்தால் அது முன்னாடியே வந்து உட்காந்துட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு உடம்பு இருக்கணும். யோகீந்திராணாம் த்வதங்கேஷ்வதிக சுமதுரம் முக்தி பாஜாம் நிவாசோ பக்தானாம் காமவர்ஷத்யுத ருகி சலயம் நாததே பாதமூலம் நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணா காருண்ய சிந்தோ கிருஷ்ணா காருண்ய சிந்தோ கிருத்வா நிசேஷதாபான் பிரதிஷது பரமானந்த சந்தோக லக்ஷ்மி. முடிக்கும்போது பட்டதிரியில் அஜ்ஞாத்வாதே மகத்வம் யதிஹ நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதாக ஸ்தோத்திரம் சைதத் சஹஸ்ரோத்தரம் அதிகதரம் த்வத்பிரசாதாபிபூயாத் வேதா நாராயணீயம் ஸ்ருதிஷுச்ச ஜனுஷா ஸ்துத்யதா வர்ணனேன ஸ்வீதம் லீலாவதாரை இஹமிஹ குருதாம் ஆயுராரோக்கிய சௌக்கியம் அப்படிங்கிறார். இல்லை ஆயுராரோக்கிய சௌக்கியம்னா யாரெல்லாம் நீங்கள் இதெல்லாம் கேட்குறவளோ நல்ல ஹெல்த் இருக்கும், அது ஒன்றும். ரெண்டாவது, பட்டத்ரில் பிலாங் டு அ சீக்ரெட் ஸ்கூல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். அந்த காலத்தில் சங்கம கிராமம்னு பேர் அந்த ஸ்கூலுக்கு. அவள் தான் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸை முதல்ல கண்டுபிடிச்சவா. என்ன நான் சொல்கிறது 800 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அவள் தான் கண்டுபிடிச்சி 15th 16th சென்ச்சுரியில் பட்டதிரில் வரும்போது தொடர்ந்து வந்தது. அதனால் அவள் என்ன பண்ணுவாள், ஸ்லோகத்துக்குள்ளே கடப்பயாதி சங்கியா வச்சு என்னைக்கு முடித்தோம் இந்த ஸ்லோகத்தைங்கிறத எழுதுவாள். இப்போ ஒரு உதாரணம் கொடுக்கணும்னா, முடிக்கும்போது என்ன சொல்கிறார், ஆயுராரோக்கிய சௌக்கியம். நாராயணியத்தின் 100வது தசகத்தின் கடைசி பாடலின் கடைசி வார்த்தை ஆயுராரோக்கிய சௌக்கியம். ஆயுராரோக்கிய சௌக்கியம். ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு எண் உண்டு, 1 2 3 4 5. அதை யூனிட்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு நம்பர் வரும். 17,10,000 ஒரு நம்பர் வரும். அதை நம்ம சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தா 27th November 1587 அன்றைக்கி பட்டதிரியில் அந்த ஸ்லோகத்தை முடிச்சிருக்குங்கிறது வருது. அன்றைக்குன்னு பார்த்தா குருவாயூர் ஏகாதசி. குருவாயூர் ஏகாதசி அன்றைக்கி முடிச்சிருக்கோங்கிறத ஒரு ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். அந்த ஸ்கூலுக்கு சங்கம கிராமம்னு பேர். ஏன் இந்த சிங்கமேனா நிருசிம்மாவதாரம், உன்னை கண்டேன்னா அக்ரே பஷ்யாமி குருவாயூரப்பன், ஏன் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தேன்னா உன்னை கண்டேன் நாராயணியம் பட்டத்ரியில் முடிக்கும்போது சங்கம கிராமத்திலேருந்து கணக்கை போட்டாரா. சிங்கமேன்னு சொன்னால் நரசிம்ஹம். நிருசிம்ஹனை தங்கள் குலதெய்வமாக கொண்டு ஆராதித்தவர்கள் தான். இன்றைக்கி நம்ம ராமானுஜம்னு சொன்னால் ஒரு பெரிய மேத்தமேட்டிஷியன் இருக்கார் இல்லையா, அவள் அம்மாவுக்கு குலதெய்வமே நாமக்கல் நரசிம்மர் தான். அந்த தாயார் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நாமகிரி தாயார்னு பேர். அவர் தானும் வெளிப்புறத்துக்கு சீமைக்கு போகும்போது சொல்லி அமைச்சிருக்கா, அம்மா உனக்கு கஷ்டம்னு கணக்கில் வந்ததுனால வாழ்க்கையில் வந்ததுன்னா மகாலட்சுமி தாயாரை நினச்சிக்கோ, நிருசிம்ஹ பத்னியை நினச்சிக்கோ, விடை கொடுப்போம். இவருக்கு கிடைக்காத ஒரு விடையை ஒரு நாள் காலையில் எழுது கிறுக்கினாரா ராமானுஜம். இது போட்டிருக்கா புஸ்தகத்திலேயே, கிறுக்கினாராம். அப்போது இருந்த ஒரு கூட இருந்த வெளிநாட்டவர் கேட்டாராம், உனக்கு எப்படி இவ்வளோ கிடைக்காத விடை கணக்கு கிடைச்சுடுத்துன்னு. அவர் சொன்னாராம், எங்கள் குலதெய்வம் நிருசிம்ஹனின் பத்னி நாமகிரி தாயார் அந்த குகை இருக்கோன்னு குகையின் வாயில் இந்த கணக்கு எழுதி போட்டதை என் கண்ணால் பார்த்தேன், அதனால் எழுதினேன்னாராம். அதனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தாலும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தாலும் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஆர் பீட் சயின்ஸ் எந்த ஒரு துறை எடுத்துட்டாலும் பகவத் அனுகிரகம் பகவத் சங்கல்பம் இல்லாமல் அது நிறைவேறாது. பகவானும் கணக்கும் வேறில்லைன்னு நினைக்காதீங்கோ, நம்ம கணக்கை போடுறவர் அவர் தானே. அதனால் அவரை விட ஒரு அழகாக கணக்கு போட முடியுமா. அதனால் அப்பேற்பட்ட சிங்கமே உன்னை கண்டேன் சொல்லி நாமெல்லாம் குருவாயூரப்பனுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் குருவாயூரப்பன் ஒருத்தருக்கு கடமைப்பட்டிருக்கார், அனந்தராம தீட்சிதர் வாழ். செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் வாழ் தான் குருவாயூரப்பனுடைய PRO, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். அவர் சொல்லி தான் நாராயணியம் மூலையாக பரவிருக்கு. அப்பேற்பட்டவருக்கே ஒரு காலகட்டத்தில் உடம்பு முடியாத போகும்போது பெருமாளை தியானித்து பாடின ஸ்லோகங்களோடு நிறைவு செய்கின்றேன்.
कल्याणरूपाय कलौ जनानां कल्याणधात्रे करुणासुधाप्ते कंबादिदिव्यायुधसत्कराय वाताळयाधीश नमो नमस्ते। नारायण 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 नारायण। अनन्तरामाख्यमहिप्रणीतं स्तोत्रं पठेत्यस्तु नरस्त्रिकालं वाताळयेतश्च कृपाफलेन लभेत सर्वाणि च मङ्गलानि। नारायण 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 नारायण। அப்பேற்பட்ட குருவாயூரப்பனின் பெருமை உலகமெங்கும் பரவ வேண்டும், நிருசிம்ஹனின் வைபவம் உலகமெங்கும் பரவ வேண்டும்னு சொல்லி அமைகிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभम् अस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु। துஷ்யந்த் ஸ்ரீதர் அவருடைய உபன்யாசம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஒரு பிட்ஸ் பிலானியில் படித்த ஒரு பிஇ படித்த ஒரு இன்ஜினியர் ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகாமல் ஆன்மீகத்துறையில் இறங்கி இது மாதிரி உபன்யாசத்தில் வந்தது நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். ஜெயா டிவி இந்த சேவை தொடர்ந்து நடைபெற வாழ்த்துக்கிறேன். வணக்கம். எங்கள் செவிக்கு இனிமை, உள்ளத்திற்கு உவகை, உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தருத்து மொத்தத்தில் இந்த 1 மணி நேரம் விலை மதிப்பில்லாத இன்றைய நேரம் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளித்தது. ஜெயா டிவிக்கு மிக்க நன்றி. பக்தி நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலுமே ஜெயா டிவி ப்ரோக்ராம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் நிறைய ப்ரோக்ராம் இது மாதிரி பக்தி நிகழ்ச்சிகள் ஜெயா டிவியில் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். Dushyant Sridhar's program was an excellent program for this evening, and thanks to Jaya TV for organizing one such program, and we all are benefited in this season to see various programs like this, and I wish to attend all his programs wherever it is in Chennai. Thank you. இந்த காலத்து குழந்தைகளும் கேட்குற மாதிரி எளிய நடையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக துஷ்யந்த ஸ்ரீதர் வந்து உபன்யாசம் பண்ணுறார். இது ரொம்ப சந்தோஷத்தை தருது நம்ம மனசுக்கு. ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி மேலே கூட நமக்கு பொறாம வர்ற அளவுக்கு அவரோட உபன்யாசம் இருக்குங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் ஜெயா டிவி. இன்றைக்கு துஷ்யந்த் ஸ்ரீதர் பேசினது குருவாயூரப்பனையே எங்கள் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினர். அவ்வளவு அழகாக இருந்தது. இதை அரேஞ்ச் பண்ண ஜெயா டிவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஸ்ரீ உபி துஷ்யந்த் ஸ்ரீதர் அண்ணாவுடைய உபன்யாசத்தை கேட்டுட்டு வரோம். எக்ஸென்ட்ரிக்கலி ஜீனியஸ் எக்ஸ்பிளனேஷன் given for almost every stanza of his. கிருத்த யுகத்துக்கோ திரேதா யுகத்துக்கோ துவாபர யுகத்துக்கோ போகவே வேண்டாம். பிரத்யக்ஷமாக கலியுகத்திலே நரசிம்மரையோ கிருஷ்ணரையோ அனுபவம் பண்ணலாம். அப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன். யங்ஸ்டர்ஸ் லைக் மீ அவரை ஃபாலோ பண்ணி அவர் ஃபுட் ஸ்டெப்ஸில் போனால் there's a great future aheadன்னு சொல்லிட்டு he's been inspiring all of us all through, and it was yet another enchanting performance. Thank you so much for this excellent exposure and experience. श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केशरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्ताम सदाகிருதிஹி. துஷ்யந்த் ஸ்ரீதருடைய உபன்யாசம் கேட்டதில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஜெயா டிவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.